நான் யார் தெரியுமா, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, இப்படி பில்டப் பண்ற ஆட்களை வந்து நம்ம லைஃப்ல வந்து எங்கேயாவது கடந்து வந்திருப்போம். சோ இவங்க எல்லாம் உண்மையிலேயே வர்த்தா இல்ல சும்மா வந்து வாய்ஸ் அவுட் வர்றாங்களா இல்ல பில்டப் காட்டுறாங்களா அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு குரல் தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. சோ இதுல வந்து அன்புடைமை, சோ இப்படிப்பட்டவங்க எல்லாருமே உண்மையிலேயே வர்த்தா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து அன்பா இருப்பாங்க, எல்லா உயிர்களிடத்தும் வந்து அன்பா இருப்பாங்க. செகண்ட், ஆன்ற குடி பிறத்தல், உயர்ந்த குடியில பிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த உயர்ந்த குடி அப்படிங்கறத அவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, அவங்க குடும்பமாகட்டும், அவங்கள சுத்தி இருக்கவங்களாகட்டும், அவங்க வந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்திருப்பாங்க. அதுதான் உயர்ந்த குடி அப்படிங்கறத வந்து இங்க வள்ளுவர் சொல்றாரு. உலகத்தோட ஒத்து வாழ்றதுன்னா என்ன, மத்தவங்களுக்கு நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களோட நல்லது கெட்டதுக்கு போயிட்டு உலகத்துக்கு தேவையான விஷயங்களும் நான் உண்டு என்னோட வாழ்க்கை உண்டு இல்லாம மத்தவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி உலகத்தார் கூட வந்து ஒட்டி உறவாடி வாழ்றதுதான் வந்து உலகத்தோடு ஒத்து வாழ்தல். இந்த மாதிரி உலகத்தோடு ஒத்து வாழ்ந்த குடும்பத்தை தான் வந்து உயர்ந்த குடி அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு. சோ இங்க வந்து இந்த ரெண்டு குவாலிட்டியை வச்சுதான் அவங்க வந்து எவ்வளவு வர்த்து அப்படிங்கறத நம்ம ஜட்ஜ் பண்ணணும். இந்த அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அவங்க வந்து பண்பானவர்களா இருக்காங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு ஸ்கேல் அப்படிங்கறத வள்ளுவர் வந்து இந்த குறள்ல வந்து சொல்றாரு. சோ நீங்களும் உங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்கேலை வந்து செக் பண்ணுங்க. அவங்க வந்து அன்பா இருக்காங்களா எல்லார்கிட்டயும், அதுக்கப்புறம் அவங்களும் சரி அவங்களோட குடும்பமும் சரி, ஏன்னா அவங்க பேக்ரவுண்ட பத்தி தானே நிறைய பேசுறாங்க. சோ அவங்க வந்து உயர்ந்த குடி, இந்த மாதிரி உலகத்தோட ஒத்து வாழ்ற ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்களா, இல்ல நம்ம எதுக்கு அவங்க ஃபேமிலி வரைக்கும் போகணும், ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணி மத்தவங்களோட ஒத்து போகிற ஒரு குணம் படிச்சவங்களா இருக்காங்களா அப்படிங்கறத நீங்க பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா அவங்க வந்து நம்ம எந்த கேட்டகரியிலுமே நம்ம வைக்க முடியாது. நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து கடந்து போயிடலாம். இந்த எந்த பில்டப்புக்கும் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியதே கிடையாது. சோ இதைத்தான் வந்து இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த குறள் வந்து உங்களுக்கு லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலதான் இந்த வீடியோ. சோ ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.